சரி, யாரையும் பக்கம் டீக்ரேட் வந்துருச்சு. பண்றது கேட்கல. நல்ல வேளை அது நடக்கல, இது நடக்குது அப்படின்ற மாரி நீங்க யோசிக்கிறீங்களா? நடப்பதெல்லாம் நன்மைக்கே தானே. நீங்களே சொன்னீங்க, ஒரு கிரேட் ஆக்டர் கிஷோர்லாம் வராரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கூடலாம் வந்து காம்பினேஷன் சீன்ஸ் பண்றப்போ, அவர் கூட இருக்கிறப்போ என்ன சொன்னாரு அவரு? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களோட கேரக்டருக்கும், அதாவது ரியல் லைஃப் கேரக்டருக்கும், படத்துல இந்த கதையின் நாயகன் சொன்னீங்கல்ல, அந்த கேரக்டருக்கும் எந்த அளவுக்கு வந்து ஒற்றுமை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னா சிமிலாரிட்டி பார்த்தீங்கன்னா, இல்ல டோட்டலி ஆப்போசிட், எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட். ஸோ நீங்க வந்து ஒரு பைக் சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஃப்ளூயன்சரா, யூடியூபரா இருக்கீங்க. தயவு செய்து உங்க ஃபேன்ஸ்க்குன்னு சொல்லல. தயவு செய்து வந்து உங்களோட மனசுல இருந்து ஏதாவது சொல்லுங்களேன். நல்ல விஷயம் ஏதாவது சொல்லுங்க. வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. தமிழ் யூடியூப் தளத்துல வந்து எல்லா விதமான யூடியூபர்ஸும் இருக்காங்க. அதில் இந்த மோட்டோ விளாகிங் அப்படிங்கறதுல வந்து தவிர்க்க முடியாத ஒரு பெயர் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், பல மில்லியன் ஃபாலோவர்ஸ்களை கொண்ட டிடிஎஃப் வாசன் அவர்களை வருண் டாக்ஸ்ல நான் உட்காந்து பேசுவேன்னு சொல்லிட்டு சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நம்மளோட பயணம் வேற, அவருடைய நிஜமான பயணமே வேற. அப்படி இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் இன்னைக்கு பேச போறது கண்டிப்பா அவர் இதற்கு முன்னாடி பண்ண வீடியோஸ், அவர் சுத்தி நடந்த விஷயங்கள் கண்டிப்பா இல்ல. ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு படத்துல அவர் வந்து அப்பியர் ஆகிறாரு. ட்ரெய்லர் பார்த்தா ரொம்ப ப்ராமிசிங்கா இருந்தது. ஸோ அவருடைய புது அவதாரத்துல நான் அதை பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வணக்கம், வெல்கம். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐம் சோ ஹாப்பி ஃபார் யுவர் மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஏன்னா டிடிஎஃப்னா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட வளர்ச்சியில நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். ஸோ படம் பண்ண போறாங்க அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து நம்ம சேனல்ல பேசலாம்னு சொன்னப்போ ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு டூ திஸ். கங்க்ராட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தேங்க்யூ ஸோ மச். நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா படம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் கடைசியா இப்ப ரிலீசிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். 28ஆம் தேதி படம். நம்ப முடியலையோ லைட்டா? நம்ப முடியல. அதாவது கிள்ளி பாத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்குல்ல. இல்ல, அந்த மிராக்கிள்ஸ் முன்னாடி நடக்கும் ரொம்ப எதிர்பார்த்திருக்கீங்க நீங்க. ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருந்தோம். ஒண்ணுமே ரிலீஸ் ஆகல. அந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆனதோட சரி. அதுக்கப்புறம் நம்மளும் பேசிக்கிட்டே இருந்ததோட சரி. ஆனா இங்க அப்படி கிடையாது. ஃபுல்லா செயல் எல்லாமே ரிலீஸ் ஆகி படமே ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. யாரையும் டீக்ரேட் பண்றது கேட்கல. நல்ல வேளை அது நடக்கல, இது நடக்குது அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கிறீங்களா? நடப்பதெல்லாம் நன்மைக்கே தானே. அதுதான், கடவுள் நமக்கு எது கொடுத்தாலும் நல்லதுதான் கொடுப்பாரு. இன்னைக்கு நான் எந்த கருத்து பேசக்கூடாது, ஃபன்னா மட்டும்தான் பேசணும்னு நினைச்சேன். ஆட்டோமேட்டிக்கா வந்து எனக்கும் கருத்து பேச தெரியாது. நானும் யாரையும் கருத்து பேச வைக்க இல்ல. நம்ம வாழ்க்கையில நிறைய படுறோம்ல, அதனால ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. புரியுது ப்ரோ. அதனால இன்னைக்கு நான் கருத்தே பேசக்கூடாது. அது சந்தோஷமா நினைக்கிறேன். ஃப்ரம் த ஹார்ட்லாம் ஆனா பேசலாம்ல. மனசார பேசலாம். தாராளமா பேசலாம். என்ன வேணா கேளுங்க. I'll be very honest and ask you something. அதுக்கப்புறம் நம்ம படத்தை பத்தி நிறைய பேசலாம். எனக்கு வந்து நீங்க இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல பண்ண விஷயங்கள், நானும் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் பிரதர். நான் யூடியூப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பண்ண வீடியோஸ்லாம் இப்ப நான் பார்த்தேன்னா, டேய் என்னடா ஒரு ரெஸ்பான்சிபிளே இல்லாம இப்படி பண்ணிருக்கேடா வருண் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ஆனா வந்து நிறைய விஷயம் கில்ட் கட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா ஒரு மாதிரி வந்து இன்னைக்கு நான் வந்து பர்ஃபெக்ட் சொல்ல முடியாது. நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். ஓகே, பட் ஒரு 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 நிறைய ஃபாலோவர்ஸ் ப்ரோ. உங்களுக்கு இவ்வளோ மில்லியன் ஃபாலோவர்ஸ் மட்டும் இல்லாம பசங்க வந்து உங்களை பாக்குறதுக்கு வந்து ஒரு ஃபேன் மீட் ஏதோ வச்சிங்கல்ல, கொச்சன்னு வந்துட்டானுங்க. ஸோ ஒருத்தங்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து அட்ராக்ட் ஆகி இவ்வளோ பசங்க அவனை நோக்கி வராங்கன்னா, அப்போ நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். நம்மளை நோக்கி இவ்வளோ பேர் வராங்க, நம்ம இவங்களை எப்படி வந்து கரெக்டாக டிவைஸா வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறப்போ நீங்க பாஸ்ட்ல இவனுக்கு எவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு, ஆனால் இந்த பையன் வந்து ஏன் தவறா யூஸ் பண்றாருன்ற மாதிரி எனக்கு நிறைய குற்றச்சாட்டு இருந்துச்சு. மனசுல இருக்கிறத நான் உங்ககிட்ட ஓப்பனா சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க. அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு நீங்க எப்படி ப்ரோ பாக்குறீங்க? நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் இன்னைக்கு நம்மளோட ஃபாலோவர்ஸ் நம்ம வந்து கரெக்டான வழி கொண்டு போகணும்னு நீங்க யோசிக்கிறீங்களா? 2 விஷயம். நீங்க அப்ப என்ன தப்பா நினைச்சிருந்திருப்பீங்க. ஆனா நான் டாம் ஷூரா சொல்றேன், நீங்க என் வீடியோ கண்டிப்பா ஃபுல்லா பாத்துருக்கேன். ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாத்துட்டு இருந்திருக்கீங்களா? ஏன்னா நான் வேற ஒரு டீமோட டிராவல் ஆயிட்டு இருந்தேன். ஓகே. அதுல ஒரு யூடியூபர், ரொம்ப ஃபேமஸான யூடியூபர், காமெடி வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். அதுல ஒருத்தர் வந்து தொடர்ந்து உங்களை வந்து பாப்பாரு. அவரு பாப்பாரு. ஆனா நீங்க கூட உட்கார்ந்து மாட்டீங்க. கூட உட்கார்ந்து ஃபுல்லா பாப்பாங்க. டாம் ஷூரா சொல்றேன், நீங்க அப்படி சொல்லிருந்தீங்கன்னா நீங்களுமே என்ன பார்க்க அந்த இடத்துக்கு வந்திருப்பீங்களே. இல்ல பிரதர், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர் இருக்காரு. அவரை நான் என்னைக்குமே நேர்ல போய் பார்த்தேன். தியேட்டர்ல பார்த்தனா முடிஞ்சிச்சு. அதே மாதிரி யூடியூப்ல உங்களை பாப்பனா, நீங்க பண்ற நிறைய விஷயங்கள் பிடிக்கும், அப்படி ரசிக்கிறோமா முடிஞ்சிச்சு. அது அப்படி கிடையாது. நம்ம அப்ப இருக்கக்கூடிய என்னோட வயசுக்கு நான் எவ்வளவுக்கு ரெஸ்பான்சிபிளா இருந்தனோ அவ்வளவுக்கு ரெஸ்பான்சிபிளா இருந்தேன். சோ அந்த ஈவென்ட்ல நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி நடக்கல யோசிச்சேன். இந்த பையனுக்கு இவ்வளவு வந்து கூட்டம் வருது, இந்த பையன் வந்து இதை சூப்பரா இந்த கூட்டத்தை வழி நடத்தலாம், நல்லா இருக்குமே அப்படின்னு நான் யோசிச்சேன். நான் இல்ல நடத்திட்டு தான் இருந்தோம். கரெக்டா தான். எங்க போனாலுமே சேஃபா போங்க, ஹெல்மெட் போட்டுட்டு போங்க, ரைடிங் கேஸ் ப்ராப்பரா போடுங்க, ஒரு லைஃபுக்கு தேவையான விஷயங்கள்ல இருந்து எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தோம். பட் ஈவன் தோ அது அந்த ஒரு கிரிட்டிசிசமே ஒரு மாதிரி நெகட்டிவா எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு கூட்டம் கூடாத வரைக்கும் இருந்ததே வேற. அந்த கூட்டம் கூடுனதுக்கு அப்புறம் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ண விதமே வேற. பொறாமை ஆயிடுச்சுன்றீங்களா? அது பொறாமை ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்லக்கூடாது. அது
அது தெரியல. அது என்ன மாதிரி ஆச்சுன்னே தெரியல. அந்த அவ்வளோ ஒரு க்ரௌட பார்த்த உடனே, அது இவ்வளோ நாள் நல்லா பேசிட்டு இருந்தவங்களே, அது அப்படியே ஒரு மாதிரி நெகட்டிவா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே, ஓகே. அது நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆனா வந்து நீங்க சொன்னதுதான். முன்னாடி வீடியோ பார்க்கும்போது இப்போ வந்து நம்மளுக்கே எவ்வளவோ அப்படிதான். யா. இம்ப்ரூவ் ஆகணும்னு தான் தோணும். பட் அப்ப இருந்ததுக்கு அப்போ நான் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருந்தேன். அவங்க சொல்ற அந்த ஒரு குற்றச்சாட்டே ஸ்பீடிங் தான். கண்டிப்பா நான் ஆஃப் கோர்ஸ் ஸ்பீடிங் பண்ணேன். ஆனா அந்த ஒரு 248ன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல ஓட்டவே கிடையாது. அதெல்லாம் நான் நார்த்ல வந்து பண்ணா அவ்ளோ பெரிய ஹைவேல ஓட்டியிருந்தேன். ரைட். லைசென்ஸ் திருப்பி பட் ஈவன் தோ லைசென்ஸ் திருப்பி பட் ஈவன் தோ இன்னும் எவ்வளவு அதான் நான் எல்லா இன்டர்வியூலும் சொல்றேன். லைஃப்ல எல்லாருமே மிஸ்டேக்ஸ் பண்றாங்க. மனுஷன்னாலே கண்டிப்பா மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட இருந்து என்ன நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிறோம், கெட்ட விஷயங்களை விடுறோங்கிறதுல தான் இருக்கு. அதையுமே நான் அந்த டைம்லயும் சொல்லியிருந்தேன். எங்கிட்ட ஏதாவது கெட்ட விஷயம் இருந்தா தயவு செஞ்சு விட்டுருங்க, நல்ல விஷயத்தை எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஓகே. ஸோ அப்போ உங்களை சுத்தி நடந்த கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பாஸ்ட், நம்ம பிரசன்ட்டுக்கு வந்துருவோம். சரியா? எனக்கு அதை வச்சு மில்க் பண்ண வேணாம். லெட்ஸ் டாக் அபவுட் த பாசிட்டிவ் திங்ஸ். ஐபிஎல் படத்தோட ட்ரெய்லரை பார்த்தோன்னே நான் வந்து இந்த படம் வரும் உங்களை மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னா பரவாயில்லையே, ஒரு முழு படத்துல வந்து நடிச்சுட்டு அந்த படத்தோட ட்ரெய்லரையும் பார்த்துரும் வெளியாகவும் போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ராமினன்ட் ஆக்டர்ஸ்லாம் கூட வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து எப்படி நடந்துச்சு? ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மஞ்சள் வீரனோட போஸ்டர்லாம் வந்துச்சு, அது நடக்காம போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட் எப்படி வந்து டேக் ஆஃப் ஆகுது? யார் அதுக்கு முதல் காரணம்? அது டைரக்டர் சார், அதாவது கோ டைரக்டர் சார் வந்து ரெஃபர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்த உடனே பிடிச்சிருச்சு டைரக்டர் சாருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த டைம்ல சாருக்கு நான் தான் ஒரு யூடியூபர்னே தெரியாது. ஜஸ்ட் போட்டோ பார்த்து ஓகே பண்ணியிருந்திருக்காங்க, நேர்ல பார்த்து அதுக்கப்புறம் ஓகே பண்ணியிருந்திருக்காங்க. அப்படிங்கும்போது எனக்கே ஒரு மாதிரி புதுசா இருந்தது. ஏன்னா இப்போ வந்து ஒரு யூடியூபர் ஓகே இவங்களுக்கு ஒரு ஃபாலோவிங் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு வரும் சிலது. ஆனா அப்படி இருக்கும்போது வந்து வாய்ப்புகள் சிலது அப்படி வரும். ஆனா பட் இது வந்து பார்த்துட்டீங்கன்னா போட்டோ மட்டுமே பார்த்து நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம். சில டைரக்டர்ஸ் சார் வந்து சுருளு முடியோட ஒருத்தர் நடந்து போயிட்டு இருந்தாரு. அவரை பார்த்தோன்னே இவர் தான் என் படத்துக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்லி செல்லத்தை அப்படியே தூக்குடா அப்படிங்கிற அப்படின்னு சொல்லி அவங்கள நடிக்க வச்சு அவங்க என்ன பெரிய ஆளா இருந்திருக்காங்கன்னா நம்ம நிறைய பாரதிராஜா அது மாதிரி நிறைய பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு. அந்த மாதிரி எல்லாம் பாத்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு போட்டோ வச்சு அது கூட வந்து பாத்தீங்கன்னா நாங்க கொஸ்டின் பண்ணிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் மேனேஜர் மூலியமா கோ டைரக்டர் சார் சொல்லி டைரக்டர் சார் மேனேஜர் கிட்ட பேசி, எனக்கு மேனேஜர் இருக்காங்க, அவங்க என்கிட்ட சொல்லி ஒரு 2 daysலயே மீட் பண்ணி அப்புறம் ப்ரொடியூசர் சார் கிட்ட போய் எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு நடந்து எல்லாமே படம் எல்லாம் நடிச்சு முடிச்சு இப்போ ரிலீசிங் ஸ்டேஜ்ல இருக்கு. பயங்கர ஹாப்பி அண்ட் எல்லாமே மேஜிக். நீங்க கேட்டீங்களா அவங்ககிட்ட ஏன் என்ன வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி? நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். நிறைய சொல்றாரு. சொல்லுங்க ப்ரோ, ஏதாவது சொல்லுங்க. இல்ல வாட் இஸ் தி ரீசன் தட் ஹி தாட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த ஒரு ஃபாலோவிங் ப்ரமோஷன் அப்படி இப்படின்னு சொல்லி. பட் முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா அவங்க கதைக்கு நான் ஆப்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஈவன் தோ எனக்குள்ளேயே வந்து பார்த்துட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு எப்படி சொல்றது, அந்த ஒரு இது இருக்கு. அது எப்படி சொல்றது, அது நம்ம இங்கிலீஷ்ல ஒண்ணு சூப்பரா சொல்லுவோமே, நம்மள நாமளே தாழ்த்திக்கிறதுக்கு பேர் ஏதோ சொல்லுவாங்களே. நம்மளே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்ல வரல டக்குன்னு வரல. ஏன்னா நம்ம மைண்ட்ல அது இல்ல போல இருக்கு. ஆமா. அது என்ன புட்டிங் yourself down. இல்ல அது lack of confidence, putting yourself down. இல்ல நமக்கு கான்ஃபிடன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. பட் இருந்தாலும் அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க. பட் ஈவன் தோ அதுவும் உண்மைதான். ஏன்னா எனக்கு யார வச்சிருந்தாங்கன்னா நம்ம மணிகண்டன் சார வச்சிருந்தாங்க. பட் மணிகண்டன் சார் டேட் அவங்க கிட்ட இல்ல. 6 month பக்கம் வந்து பாத்துட்டீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டேட்ஸ் ஃபுல்லா இருந்தது. 6 மாசம் கழிச்சு பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 6 மாசம் வெயிட் பண்ண முடியல. ஏன்னா ஆல்ரெடி ஷூட் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா அவங்களும் எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ரொடியூசர் சார் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாரு, எல்லாம் போயிட்டு இருக்கு. கிஷோர் சாரோட டேட் கிடைக்கிறது, அபிராம் மேமோட டேட் கிடைக்கிறதே கொஞ்சம் பெருசா இருக்கும்போது டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இதுல இவங்க நிக்கிறாங்க. அப்படிங்கும்போது மணிகண்டன் சாரை விட்டுட்டு என்கிட்ட வரும்போது அவரு எவ்வளவு பெரிய பெர்ஃபார்மர் அப்படிங்கும்போது எனக்கு மனசுக்குள்ள இருக்கும்ல, ஐயோ இவங்க எவ்வளவு பெரிய பெர்ஃபார்மர், நம்ம இப்பதான் புதுசா ஒரு நியூ கமரா வரும் அப்படின்னு சொல்லி அந்த மனசுக்குள்ள எல்லாம் அது ரொம்ப அதிகமாவே இருந்தது. ஏதாவது ட்ரைனிங்லாம் பண்ணீங்களா ஆக்டிங்? ட்ரைனிங்க்கு முன்னாடி எப்போ மஞ்சள் வீரன் டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க படம் பண்றேன்னு சொன்ன உடனே ஒண்ணுமே தெரியாம போய் நம்ம நடிச்சிடக்கூடாது. எனக்கு கத்துக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது எப்படின்னே தெரியல, கத்துக்கிறதுனாலே ரொம்ப பிடிக்கும். ஆனா படிக்கிறதுலாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஸ்கில் ரிலேட்டடா சர்ஃபிங், டான்சிங் அந்த மாதிரி டிஃபரெண்டா இருக்கிறது, இந்த மாதிரி அட்வென்ச்சரஸா இருக்கிறதுல ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி ஆக்டிங் கத்துக்கிட்டு இருந்தோம். பட் ஈவன் தோ நம்ம கத்துக்கிறது வேற, போய் ரியாலிட்டியில போய் பண்றது வேற. அங்க டக்குன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா இல்ல என்ன எங்க போய் கத்துக்கிட்டீங்க? ஆக்டிங் எங்க கத்துக்கிட்டீங்க? ஆக்டிங் கிளாஸ் வந்து நம்ம சென்னையில அது ஒரு சார் 2 பேர்கிட்ட கத்துக்கிட்டேன். ஒன்னு வந்து பொன்முடி சார்னு சொல்லி, அவருமே ஒரு டைரக்டர் தான். ஆக்டிங்
அகாடமி ஒன்று வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒருத்தர் பேர் பொன்முடி, அப்புறம் இன்னொரு சார், நல்ல ஒரு சார், அந்த சாரோட பேர் மறந்துட்டேன். ஸோ சென்னையிலயுமே வந்து பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 40 அவர் பேர் மறந்த ஆக்டிங் ஞாபகம் இருக்குல்ல, அது போதுங்க. அவ்வளவுதான். ஸோ அதான் ஒரு 40-50 பேருக்கு முன்னாடி பண்ணும்போது, அதுக்கப்புறம் பப்ளிக் மெம்பர்ஸ் கூட நம்ம பப்ளிக்ல வந்ததுக்கு அப்புறம் அவங்க முன்னாடி பண்ணும்போது ரொம்ப கூச்சமா இருந்துச்சு. அப்புறம் அப்படியே வந்துருச்சு. பட் இருந்தாலுமே எனக்கு என்னோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியா தான் ஃபீல் ஆகுது. நீங்க இதுல ட்ரெய்லர் பார்த்தேன்னு சொல்லியிருந்தீங்களே, அங்க எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்டர் இருப்பாங்க. நம்மளது மட்டும் எனக்கே கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி அது ஃபீல் இருக்கும். ஆயிட்டு. ஏன் தெரியுமா, இப்போ கிஷோர் சார் வந்து நிறைய படங்களை நம்ம பார்த்து பல ரோல்ஸ்ல அவர் ஆக்டர்ன்றது மைண்ட்ல எஸ்டாப்ளிஷ்ட் ஆயிருக்கு. பட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ யூடியூப்ல வரக்கூடியவர், அந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டியா இருக்கீங்க. ஸோ நீங்க வரனா அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அது ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், டிஃப்ரெண்டாக இருக்கும். ஓகே, இவங்கடா அந்த வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு படம் பார்த்து நம்ம இன்னும் கரெக்டா பண்ணியிருந்தோம்னா பெர்ஃபெக்ட்டா சிங்க் ஆயிருந்திருக்கும். ஸ்கோப் ஃபார் ஒரு நியூ கமர்ல சரி அடுத்த வாட்டி இன்னும் நம்மளோட பெஸ்ட் கொடுத்துருக்கோம். இதுல என்னோட பெஸ்ட் கொடுத்துருக்கேன். பட் இது பத்தாது, அடுத்தது இன்னும் ரொம்ப பெஸ்ட் கொடுப்போம். ரைட். இப்போ நீங்களே சொன்னீங்க ஒரு கிரேட் ஆக்டர் கிஷோர்லாம் வராரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கூடலாம் வந்து காம்பினேஷன் சீன்ஸ் பண்றப்போ, அவர் கூட இருக்கிறப்போ என்ன சொன்னாரு அவரு? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அவர் உங்களை எப்படி ரிசீவ் பண்ணாரு? பிகாஸ் லைக் யூ ஆர் நியூபி இன் சினிமால, அவர் உங்களை எப்படி ரிசீவ் பண்ணாரு? இல்ல சார் நார்மல் தான். வெரி நார்மல். எப்பவும் போலதான். எல்லார்கிட்டயுமே எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான். எல்லார்கிட்டயுமே நல்லா. அவர் எப்படி ஒத்துக்கிட்டாரு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு? கதை ரொம்ப நல்லா இருந்தது, ஒத்துக்கிட்டாரு. ஓகே, அவர் கேரக்டருக்காக ஒத்துக்கிட்டு இருக்காரு. இல்ல, அவர் வந்து கதை நாயகன், நம்ம வந்து ஒரு கதாநாயகன். அதாவது எப்படின்னாங்க, கதை ஃபுல்லாமே சார் மேலதான் நகரும் அந்த மாதிரி. ஸோ வந்து அதுக்கப்புறம் இவங்க மாத்தி இந்த மாதிரி வரேன்னு சொல்லும்போது அது அவங்களுக்குள்ள நடந்த விஷயம். நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது நம்ம கிட்ட நம்ம என்ன மூணாவதா நம்ம என்ன கேட்டோமோ அதை வந்து சொன்னா அது கரெக்டா இருக்காது. அது டைரக்டர் சார் கிஷோர் சார் சொன்னாதான் கரெக்டா இருக்கும். அவரையும் கூட்டு வந்துருக்கலாம் இல்லங்க? நீங்க தான் சொன்னீங்க, நீங்க மட்டும் தான் வரணும்னு. அப்பெல்லாம் சொல்ல சார், நீங்க அவைலபிள் இல்லன்னு சொன்னாரு. கிஷோர் சார் நிஜமா கிஷோர் சாரி சொன்னாரு, எங்க டைரக்டர் சாரி சொன்னாரு. இந்த பையன் போய் சொல்றான், நம்பாதீங்க. ஓகே, எனிவே இல்ல ஆக்சுவலி என்னன்னாங்க, அது வந்து அது நீங்களே சொல்லிடுங்க. இல்ல நம்மளோட ஸ்டுடியோ ரொம்ப சின்ன ஸ்டுடியோன்றதுனால. பட் கிஷோர் சார் இருக்காரன்னு கேட்டா அவைலபிள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டீங்க. நீங்க கேட்கவே இல்லையே. ஏங்க உண்மையை மட்டும் தான் பேசுறேன். யார் மட்டும் தான் அவைலபிள்னா வந்து நானும் டைரக்டரும் அவைலபிள் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க அப்ப வந்து டைரக்டருக்கு சார் அவைலபிளா நீங்க கேட்கல, யார் வருவீங்கன்னு கேட்டீங்களோ? இல்ல ஆடியோலயாவது போடுங்க. எனக்கு நல்ல ஞாபகம், ஆடியோல இன்ட்ரோல பேசுவீங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நானே சொன்னேன், சார் அண்ணா நானும் டைரக்டர் சாரும் வருவோம் அப்படின்னு சொல்லி நானே தான் சொன்னேன். நீங்க கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து இப்ப போடுங்க, அவர்கிட்ட பேசலாம். கிஷோர் சார் கிட்ட பேசலாம். கிஷோர் சார் நம்பர் என்கிட்ட இல்ல. ஒருத்தர் கூட எத்தனை நாள் ஷூட்டிங் போச்சு? போச்சுங்க ரொம்ப நாள். ஏங்க ஒருத்தர் கூட நம்பர் கூட வாங்கலையாங்க நீங்க? இல்ல அது எப்படி கேக்குறது, நல்லா பழகிட்டு அதுக்கப்புறம் வாங்குறது வேற. அவங்க ரொம்ப ஒரு சீனியரான ஆர்டிஸ்ட். அது அந்த ஒரு ரெஸ்பெக்ட். அதான் அது வந்து ஷூட்ல கேமரா ஆன உடனே அந்த கேமரா கெமிஸ்ட்ரி ஆஃப் ஆன உடனே ஓரளவுக்கு நல்லா பேசுற அளவுக்கு பழகிருக்கீங்கன்னு சொல்லலாமா? சொல்லலாம். இப்போ உங்களோட கேரக்டர் இருக்குல்ல இந்த படத்துல, அது உங்களோட ரியல் லைஃப் கேரக்டருக்கும் இந்த படத்துல கேரக்டர். இப்ப நீங்க போஸ் வெங்கட் சார்லாம் நான்லாம் ஒரு மாதிரி நல்லா க்ளோஸ் ஆயிட்டோம். ஓகே, அவரோட நம்பர் கேட்டா அது இருக்கும். அந்த மாதிரி நல்ல க்ளோஸ் ஆனா நம்பர் வாங்கிக்கலாம். சரி, ஓகே. படம் வந்துரும் இல்ல, அதுக்கப்புறம் ஒரு வாட்டி வந்து நம்ம மீட் பண்ணலாம். இப்போ உங்களோட கேரக்டருக்கும் அதாவது ரியல் லைஃப் கேரக்டருக்கும் படத்துல இந்த கதையின் நாயகன் சொன்னீங்கல்ல, அந்த கேரக்டருக்கும் எந்த அளவுக்கு வந்து ஒற்றுமை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னா சினிமாலிட்டி பாத்தீங்களா இல்ல டோட்டலி ஆப்போசிட், எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட். சினிமாங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட். அதுல வந்து மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு கருத்து போகிறது அப்படின்னா நம்ம எடுத்து பண்றோம். அதுலயும் நமக்கும் ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி இருக்குன்னா அஃப்கோர்ஸ் இருக்கு. என்னன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம நியூஸ் நீங்க கூட சொல்லி இருந்திருப்பீங்களே, ஸோ நான் வந்து வாசா உன்னை தப்பா தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி. அது நீங்களா தப்பா நினைச்சீங்களா இல்ல உங்களுக்கு நான் தப்பா காமிக்கப்பட்ட பின்பம் அது மாதிரி இருந்துச்சு? அந்த மாதிரி தான் அதுவும் படத்துல ஒண்ணு இருக்கும். ஸோ நார்மலா நியூஸ் பேப்பர் பாக்குறோம், நம்ம வந்து பார்த்தோம் நியூஸ் படிச்சுட்டு போயிடுறோம். நம்மளால அதை ஆராய்ச்சி பண்ண முடியல. ஏன்னா காலைல இருந்து நைட் வரைக்கும் நமக்கு வேலை இருக்கு. எல்லா மனுஷனுக்குமே இருக்கு. நீங்களுமே பேக் டு பேக் யூடியூபர்ஸ்க்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி மத்தவங்க சொல்லிடுவாங்க, நமக்கு தான் அந்த வழி தெரியும். பேக் டு பேக். இப்ப நான் வரும்போது நானே கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நீங்க சொன்ன டைமிங் முன்னாடி அதுக்கு டைமிங் நம்ம ஷெட்யூல் பண்ணி அதுக்கப்புறம் வந்தோம். அப்பவும் வந்து பண்ணா கிட்டத்தட்ட உங்களுக்கு அவ்வளவு ஹார்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது காலையில இருந்து நைட் வரைக்கும் எல்லாருக்குமே வேலை போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதை வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ண முடிய மாட்டேங்குது. அதுக்கு பின்னாடி என்ன உண்மை இருக்கு, இதுல எவ்வளவு பெரிய அரசியல் இருக்குன்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது. அதையெல்லாம் நம்ம படம் எடுத்துட்டு வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பண்ணா தெரிஞ்சிடும். சிமிலாரிட்டி இருக்கு அந்த கேரக்டருக்கு. ஆனா அந்த கேரக்டர்ல உங்க ரியல் லைஃப் கேரக்டர்ல இல்லாத ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த கதாபாத்திரத்துக்கு புதுசா ஒரு விஷயம், அது அந்த மாதிரி என்ன ஃபீல் பண்ணீங்க அந்த ரோலுக்கு? அந்த மாதிரி என்ன ஒரு கேரக்டர் இருந்துச்சு அதுக்கு?
ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் லைஃப்ல வாசன் அழுவ மாட்டான், ஆனா இதுல அழுகுற மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கு, அந்த மாதிரி சொல்றேன் நான். இருக்கு. அது நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வர 28ஆம் தேதி படத்துல பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இது கேட்டாலும் வந்து புதிர் வச்சு பேசுறாங்க. ஏங்க சொன்ன அப்புறம் எல்லாமே போயிடும் இல்லைங்க. சரி ஓகே ஃபைன், அந்த ஃபேக்டர் போயிடும். மத்த ஆர்டிஸ்ட்லாம் பத்தி சொல்லுங்க. அபிராமி மேம் அவங்களும் ஐயோ பாத்தீங்க. செம்ம கியூட்டுங்க அவங்க. ரொம்ப ஸ்வீட்டு. ஏன்னா அபி மேம் கிட்ட நீங்க கேட்டீங்கல்ல யாராவது ஒரு நம்பர் வச்சிருக்கீங்களா? அபி மேமோட நம்பர் கூட வந்து பண்ண வச்சிருந்துருக்கலாம். ஆனா என்னன்னா அபி மேம் மேல அவ்வளவு ரெஸ்பெக்ட் இருக்கு. நான் கூட அபி மேம் கிட்ட சொன்னேன், மேம் இந்த மாதிரி ஜனவரி எனக்கு வந்து ரிசப்ஷன், கண்டிப்பா நீங்க வந்துருங்க அப்படின்னா. கண்டிப்பா பாஸ், அது எப்படி நான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னாங்க. இது இன்ஸ்டால டெக்ஸ்ட் பண்ணா நீங்க பாக்கலையே, ஏய் உனக்கு தெரியாதா இன்ஸ்டால டெக்ஸ்ட் பண்ணா நம்மள பாப்போமா அப்படின்னாங்க. அவ்வளவு மெசேஜஸ் வரும், அது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அதுவும் கரெக்ட் தான், சரி அப்படின்னு சொல்லி நீங்க என்னோட ஃபோன் நம்பர் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஓகே மேம் அப்படின்ட்டோம். அப்புறம் நாங்க வந்து ஆடியோ லான்ச்ல இருந்தோம். அப்புறம் மறுபடியும் கேட்கவே ஒரு மாதிரி அந்த நம்பர் கேட்கறது அந்த மாதிரி ஒரு கூச்சம். சரி மேம் இன்னைக்கு அது நம்ம இனி அடுத்தடுத்த படங்கள் பண்ணும்போது அதை அடுத்த வாட்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அவங்க ரொம்ப கியூட். அவங்க என்ன சொல்றாங்க, இவர் டவுன் டு எர்த்னு. அவங்க தாங்க டவுன் டு எர்த். பட் ஆட்டிடியூட் எல்லாருக்குமே இருக்கும். எங்க காட்டணுமோ அங்க காட்டணும். அதுதானங்க. அப்புறம் ஆட்டிடியூட் நம்ம எங்கேயும் காட்டலன்னா அப்புறம் தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு தெரியாதது ஒண்ணு இல்ல. சிரிச்சு பேசினா பி எ மிரர் அண்ட் பி எ வாட்டர், நம்ம ப்ரூஸ்லி சொன்ன மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் போஸ் வெங்கட் சார், ஐயோ சூப்பருங்க. ஆக்சுவலி நானும் அபிராமி மேமும் ஒரு ரீல்ஸ் பண்ணியிருந்திருப்போம். அந்த ரீல்ஸ் வந்து படம் ப்ரொமோஷனுக்காக. ஏன்னா அன்னைக்கு வந்து அபிராமி மேம் இருந்தாங்க, கிஷோர் சார் இருந்தாங்க, நாங்க ரீல்ஸ் பண்ணிட்டோம் படம் ப்ரொமோஷனுக்காக. ஆனா போஸ் வெங்கட் சார் இல்ல. அது ஏன்னா அவருக்கு அது முடிஞ்சே போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னைக்கோ ஒரு நாள் மறுபடியும் வந்து பார்த்தா திடீர்னு ஷெடியூல் பண்ணி வச்சிருந்தப்போ, என்னவா சார் நம்ம எப்ப ரீல்ஸ் எடுப்போம், அது எவ்வளவு பெரிய மனசு வரணும். ஏன்னா அவரோட வேலை வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிடுறதோட முடிஞ்சு படம் ப்ரொமோஷன் வரைக்கும், அதுவும் என் கூட சேர்ந்து ஒரு ரீல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற அளவுக்கு பெரிய விஷயம். அது போக அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன ரொம்ப பிடிக்கும். அவரே ஒரு பெரிய டாப் ஆக்டருங்க. என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றதே ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஷூட்டிங் ஸ்பாட்லாம் அவங்கள கூப்பிட்டு வந்து என் கூட சார் வந்து போட்டோ எடுத்து கொடுத்தாரு. அதெல்லாம் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. நம்மளும் எடுத்து கொடுப்போம். பட் இருந்தாலும் சார் வந்து அடிக்கடி சொல்லுவார்ல, ஆடியோ லான்ச்ல கூட கிஷோர் சாரை பார்த்து சொல்லுவாரு, ஒரு மனுஷனுக்கு ஈகோ இல்லாம இருக்கலாங்க, பட் கொஞ்சமாவது ஈகோ வரணும். ஆனா இவருக்கு என்னங்க ஈகோவே வரல. அந்த மாதிரி தான் நான் சாரையும் பார்த்தேன். இது மாதிரி சொன்னா சொல்லிட்டே போலாம். நரேன் சார் ஒரு கன் பிடிக்கிற மாதிரியான ஒரு சீன். ஆடுகளம் நேரன். ஆமா, ஆடுகளம் நரேன் சார் வந்து கன் பிடிக்கிற மாதிரியான ஒரு சீன். அவர் கேஷுவலா வந்து வாசா கூலாரு. ஏன்னா அது வந்து முன்னாடி ஸ்டார்டிங் ஆஃப் த ஷூட் அந்த ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும்ல. எல்லாரும் அவ்வளவு சீனியரான ஆர்டிஸ்ட். கேமரா வந்து வச்சோன்னா தான் வரும் இங்க இருந்து அப்படியே. கேமரா வைக்கும் போது அது ஏனே தெரியல, அந்த கேமரா ஃபியரே இல்ல நமக்கு. அப்ப வேற என்ன ஃபியரா இருந்துச்சு? வேற என்னன்னா மத்தவங்க எல்லாம் இருக்காங்க, நம்ம பண்றது நல்லா இருக்குமா, இது கரெக்டா வந்துருமா, அதுக்கப்புறம் சீனியரான ஆர்டிஸ்ட் இருக்காங்களே, நம்ம வேற எக்ஸ்ட்ரா டேக் வாங்கினோம்னா அவங்க இன்னும் எவ்வளவு நேரம் நின்னுட்டு இருப்பாங்க. புரியுது. அவங்க வருவாங்க, டக்குன்னு பண்ணுவாங்க, ஒரு டேக் 2 டேக் வாங்குவாங்க. டைரக்டர் சாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அவங்க சூப்பரா பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் டைரக்டர் சார் அவரோட விஷனுக்கு ஏத்த மாதிரி கேட்பாரு. சோ டக்குன்னு இதாயிட்டுன்னா அவங்க போய் ஜாலியா கூலா உட்காந்துட போறாங்க. சோ இங்க ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் இருந்தா அவங்களோட வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். ஆனா நம்ம இருக்கும்போது எக்ஸ்ட்ரா 2-3 டேக் வாங்கினா அவங்க தான் நின்னுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அன்ஈஸி மொமெண்ட்ஸ் நடந்ததா? அந்த மாதிரி 1008 விஷயம் மனசுக்குள்ள ஓடும். வெளியே பார்க்க நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கும், கெத்தா இருக்கிற மாதிரி இருக்கும். உள்ள ஒருத்தன் போராடிட்டு இருப்போம், ஐயோ இதுல இருந்து நம்ம எப்படி வரப்போறோம் அப்படின்னு சொல்லி. பட் நரேன் சார்லாம் பக்கத்துலயே இருந்து அவசரம் அவ்வளோலாம் நீ பண்ணாத, நார்மலா இரு, இந்த மாதிரிதான். அப்படி எல்லாருமே சூப்பரா சொல்லி கொடுத்தாங்க. எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் வந்து ரொம்ப லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க லேர்ன் பண்ணிட்டே இருப்பேன். சினிமா ஆசை இருந்ததா? சோ இதுக்குள்ள வரும்போது நான் ஆக்டர் ஆக போறேன்னு நீங்க நினைச்சுதான் வந்தீங்களா? அது ஒரு பிளான் எப்பவுமே இருந்ததா? இல்ல, மேனிஃபெஸ்ட். நான் ஸ்கூல் படிக்கும்போது இதை விட பயங்கரமாலாம் மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கேன். சோ ரொம்ப ஃபேண்டசைஸ் பண்ணிருக்கீங்க, மேனிஃபெஸ்டும் பண்ணிருக்கீங்கன்றீங்க. புரியல. ஃபேண்டசைஸும் பண்ணிருக்கேன், மேனிஃபெஸ்டும் பண்ணிருக்கேன். மேனிஃபெஸ்ட் தெரியும், ஃபேண்டசைஸ்னா அத பத்தி நம்ம யோசிப்போம்ல, இது நம்ம ஆவோம் அந்த மாதிரி ஆசை திருப்பி மைண்ட்ல அத பத்தி யோசிக்கிறது. அது ரொம்ப யோசிப்பேங்க நான். சோ ஆக்டர் ஆசை இருந்திருக்கு எப்பவுமே. ரொம்ப இருந்திருக்கு. பரவாயில்ல, அதெல்லாம் நடக்குதுன்னா அது பரவாயில்ல. அது வந்து ஒரு யூனிவர்ஸ்க்கு பெரிய தேங்க் பண்ணும், கடவுளுக்கு, உங்களை மாதிரி நல்ல உள்ளங்களுக்கு எதாச்சியா நடந்தது இல்ல. So you had a plan. ஒரு 10% பக்கம் ஹார்ட் ஒர்க் இருந்தது, பிளானும் இருக்கு, எல்லாமே தானா. அது காட்ஸோட பிளானுமே இருக்கு. எதுவுமே நம்ம பிளான் பண்ணி நம்ம மட்டும் நினைச்சிடாதல்ல. பர்சனலா ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்குன்றப்ப அதை பத்தி நம்ம பேசலாம். நீங்களே சொன்னீங்க ரிசப்ஷன் அப்படின்ற ஒரு மேட்டர். ரீசென்ட்லி உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு ஒரு டெம்பிள்ல. அதை பார்த்து வந்து
என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், "ஏங்க அவர்கிட்டலாம் வந்து ஒரு வாட்டி 2 வாட்டி பேசியிருக்கேன். மத்தபடி வந்து உண்மையா போய் என்கிட்ட கேட்டா எப்படி தெரியுங்க?" ஏன்னா பொரளின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். "ஏங்க இது உண்மையா? இல்ல வந்து சும்மா ஏதாவது பிராங்க் ஏதாவது பண்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு. இங்க மீட் பண்ணீங்க இல்லையா? பாரிசாலன். ஆமா, அவரு ஆமா. வந்து ஒரு தம்பி மாரி ஒரு கேர்ல என்ன சொன்னாரு வீடியோல, "ஏங்க கல்யாணம்லாம் பண்றீங்க. நல்லா அந்த நகைலாம் போட்டு நல்லா பண்ணலாம்ல?" அப்படிங்கிற மாரி அதுவும் அவரும் பிராங்கா அப்படின்னு கேள்வி கேட்டாரு. சரி என்ன இத்தன பேர் கேட்கறாங்க. நம்மளே கிளியர் பண்ணலாம்னு கேட்டேன். கல்யாணம் நடந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ அம் சோ ஹாப்பி தட் யூ ஆர் மேரிட். சாருமே கிராண்டா பண்ணியிருந்திருக்கலாம்னு ஏதோ ஒரு அப்படின்னு வீடியோல சொன்ன மாதிரி எனக்கு ஒரு சொன்னாரு. ஸோ ஞாபகம். அந்த டைம்ல நெறைய வீடியோஸ் வந்துச்சா? ஓகே. கங்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ. ஓ வெரி தேங்க் யூ, ஹாப்பி தேங்க் ஃபார் யூ யூ. சோ மச். வெரி எனக்கு ஹாப்பி ஃபார் யூ. என்னன்னாங்க, எனக்கு மேரேஜ் வந்து ரொம்ப 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 சிம்பிளா பண்ணணும்னு ரொம்ப பெரிய ஆசை. ம். ஆனா, அது அது எனக்கு நடக்குமா அப்படிங்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா எங்க ம். ஃபேமிலி அவ்ளோ சொந்தக்காரங்க இருப்பாங்க. எங்க அவங்களும் எங்க ரிலேட்டிவ் தான். அவங்களுக்கும் பெரிய ஃபேமிலி. ம். ம். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப பெரிய கேள்விக்குறி. ஆனா, அவங்களுக்குமே பாப்பாக்குமே வந்து பார்த்துட்டீங்கன்னா, சிம்பிளா மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசை. பட் எங்க 2 பேத்துக்குமே அது நடக்காதுன்னு சொல்லி தெரியும். பட் ம். அத பத்தியும் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஓடி போய்லாம் கல்யாணம் பண்ற மாதிரி நான் வ்ளாக்ல கூட சொல்லியிருந்திருக்கேன். ம். ம். ஸோ அதுதாங்க எண்ணம் தாங்க முடிவாகி போச்சு. நான் என்னங்க சார் அப்படியே பண்ணுவேன்? உள்ளே க்ரோவா இருக்கு இல்ல? அதுதான் இது. அத பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா அதுதானங்க நடக்கும் வாழ்க்கையில. லவ் மேரேஜ் அப்படி ஸோ சொல்லலாம் இல்ல? யா லவ் மேரேஜ். லவ் மேரேஜ் தான். டக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்டின்னாங்க. கிட்டத்தட்ட அ அவுட்டிங் போனோம் எப்பவும் போல. ம். ம். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜ் படிக்கும்போதுலேருந்து அவுட்டிங் போயிட்டுருக்கோம். அ ஒரு டைமும் பிரியும்போது வந்து பார்த்தீங்கன்னா, "போகணுமா மாமா? இருங்க என் கூடயே" அப்டிம்பாங்க. ம். ஸோ ஓ ஆனா இந்த சொந்தக்காரங்க வாட்டி ரிலேட்டிவ் தான் ரொம்ப இவங்க. க்ளோஸ் ரிலேட்டிவ். ரிலேட்டிவ். ஸோ அப்டி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, மாமா பொண்ணு தான் அவங்க. ம். மாமா பொண்ணுனா எங்களோட கூட பிறந்த எங்க அம்மாவோட தம்பியோட பொண்ணு இல்ல. பட் மாமா பொண்ணு. ஒரு ம். நம்மளோட ஆனாலும் க்ளோஸ்டு ரிலேட்டிவா வரும். ஸோ இந்த வாட்டி கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அ கொஞ்சம் யோசிச்சேன். அதுக்கப்புறம் வேணாம், வேணாம், வேணான்னேன். அப்புறம் அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு அப்டின்னேன். அவங்க ரொம்ப பயம் வீட்லன்னா. உங்க அம்மா. அவங்க அம்மா. அவங்க அம்மா. எங்க ஓகே. அம்மாக்கு நான் தான் ஃபோன் பண்ணி ம். சொல்ட்டேனே. ம். ம். அவங்க என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் ம். நான் எங்க அம்மாக்கு தான் ஃபோன் பண்ணி சொன்னேன். அம்மா இருந்துட்டு ஜோசியம் பார்த்துட்டு சொல்றேன்னாங்க. எங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். எங்க அக்கா இருந்துட்டு, "இல்ல சாமி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுரு. ம். இன்னும் இன்னொரு 1 வருஷம், 2 வருஷம் தான். வெயிட் பண்ணுங்க. பெர்மிஷன் கேட்டா அவங்களே பண்ணி வச்சுருவாங்க" அப்டின்னாங்க. அதுக்கப்புறம் நான் இருந்துட்டு, "சரி எங்க வீட்ல இப்டி சொல்றாங்க. பட் இருந்தாலும் நீ ரொம்ப அழுதுட்டு இருக்க. நீ ஃபோன் பண்ணிடு அத்தைக்கு" அப்டின்னேன். அவங்க தயங்கி தயங்கி ஃபோன் பண்ணாங்க, சொல்ட்டாங்க. சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவோம் அப்டின்னு சொல்லி நைஸ். மேரேஜ் பண்ணிட்டோம். நைஸ். ஜனவரி மாசம் காட் பக்கம். பிளஸ் யூ கைஸ். தேங்க் யூ, அதுக்கப்புறம் தேங்க் யூ, தேங்க் யூ. முக்கியமா என்னன்னா, இப்போ வந்து இத பத்தி நான் உங்ககிட்ட உட்கார்ந்து பேசிட்டு, பேசாம கடந்து போவே முடியாது. ம், ஏன்னா, நீங்க சொன்னா அத வந்து பார்க்குற அளவுக்கு நெறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நாளைக்கு படத்துலலாம் வரப்போறீங்க. ஓகேவா? ம், அந்த ஃபேம நம்ம குட்டா யூஸ் பண்ணிக்கலாம்ன்னு. ம், சமீபத்தில ஒரு இன்சிடென்ட் நடக்குது பிரதர். ம், இது வந்து அங்கும் ஒன்றும் இங்கட்டுமா வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயும், எல்லா நாட்டிலுமே நடந்துட்டே ம், இருக்கு. ராயப்பேட்டால வந்து நைட்டு ம், 2 பசங்க R15 மாரி 2 பைக்குன்னு ம், நெனைக்கிறேன். எத்தன சின்ன பசங்க ஓகேவா? 20, 21 மாரி இருக்கும். எத்தன ராயப்பேட்டால ஒரு பிரிட்ஜ் இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த ம். சத்தியம் தியேட்டர்லாம் பக்கத்துல. அது வந்து நைட்டு மூடுருவாங்க. அந்த பேரிகேட்லாம் தள்ளி வச்சுட்டு இவனுங்க அதுல வந்து ரேஸ் போறாங்க. ரேஸ் போயிட்டு 2 பேருமே வந்து உரசிக்கிச்சு டாப் ஸ்பீட்ல. 2 பைக்ல ரேஸ்ல போறாங்களா? 2 பைக்ல வேற வேற ஓகே, ஓகே, பைக்ல. ஓகே. இது மாரி ஆல்மோஸ்ட் R15 மாரி. அ. உரசிக்கின்னு என்ன ஆவுது, செம்ம டாப் ஸ்பீடு. அப்போ வந்து ஒருத்தன் கீழ விழுந்துட்டான். அங்க இருந்து பிரிட்ஜ்ல இருந்து. பைக்ல இருந்து கீழ விழுந்துட்டான். அப்போ எதிர்ல ஒருத்தன் ஹெல்மெட்லாம் எதுவுமே போடல. போடல. 2 பெண் குழந்தைகளுக்கு அப்பா. வேலைய முடிச்சுட்டு ஒண்ணுமே தெரியாம வீட்டுக்கு போய் தூங்கலாம்னு சொல்லி வந்துட்டு இருக்காரு. இதுல ஒருத்தன் கீழ விழுந்தான்ல, அவருக்கும் கிளாஷ் ஆகி 2 பேருமே ஸ்பாட்ல அவுட். ஒருத்தன் படுகாயத்தோட ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கான். இதுல நான் என்ன கேட்கிறேன், இந்த 2 பசங்களும் செத்துருக்க கூடாது. குழந்தைங்க, சின்ன பசங்க. ஆனா, அவங்க பண்ண தப்புக்கு கான்சிக்வென்ஸ் கூட அவங்க அனுபவிச்சாங்க. எதிர்ல அவர் வந்தார்ல, அவங்க குடும்பம், அந்த 2 பொண்ணுங்க, அதுக்கு அப்பா. அவர் என்னங்க தப்பு பண்ணாரு? செத்து போயிட்டாரு. அவருக்கு ஏன் செத்து போனோம்னு அந்த செகண்ட் தெரிஞ்சிருக்கு. ஸோ, நீங்க வந்து ஒரு பைக் சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஃப்ளூயன்சரா, யூடியூபரா இருக்கீங்க. தயவு செய்து உங்க ஃபேன்ஸ்க்குன்னு சொல்லல. தயவு செய்து வந்து உங்களோட மனசுல இருந்து ஏதாவது சொல்லுங்களேன். நல்ல விஷயம் ஏதாவது சொல்லுங்க. இதுவரைக்கி நான் நெறைய விஷயங்கள் சொல்லியிருந்திருக்கேன். எல்லா வீடியோஸ்லயுமே சொல்லிட்டு தான் இருக்கேன். அதே மாரி இப்பவும் சொல்றேன். ஸ்பீட் த்ரில்ஸ் பட் இட் கில்ஸ். அதே மாரி அவங்க ரேஸ் போறாங்க அப்படிங்கிறீங்க. அந்த மாரி ஒரு நாள் கூட நான் போனது ஏங்க நான் கிடையாது. உங்கள சொல்லலங்க. பட் நான் இவங்க உங்கள பாருங்க. சொல்லிடுறேன். நான் இந்த பட் இடத்துல அப்படி உங்கள நெனச்சுக்கிறாங்க. பட் அப்படி நெனச்சுக்கிறாங்க. நம்ம சொல்ற அந்த ஒரு நல்ல விஷயங்கள்லாம் யாருக்குமே போய் சேர மாட்டேங்குது. அது வந்து நம்மள ரெகுலரா ஃபாலோ பண்ணக்கூடிய பசங்க மட்டும் தான் பார்க்குறாங்க. அவங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியும். ஆனா, வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு நெகட்டிவிட்டிக்கு தான் பவர் ஜாஸ்தி. டக்குனு அது மட்டும் தான் போய் ரீச் ஆகுது. இப்பவுமே நான் சொல்றேன். தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டுட்டு, ரைடிங் கியர்ஸ் போட்டுட்டு சேஃபா டிரைவ் பண்ணுங்க. ரைடிங் கியர்ஸ்னா எல்லாம் போயிடுறாங்க. லேக்ஸ் கணக்குல நாங்களும் ஷூட் போட்டு முடியுமான்னு? கிடையாது. முதல்ல ரோட்ல ஹெல்மெட் ரேஸே ஓட்டக்கூடாதுல்லங்க. ஆமா. அத சொல்லுங்க. ரேஸ்ங்கிறது நீங்க வந்து ட்ராக்ல போய் ப்ரொஃபஷனலா பண்ண வேண்டிய விஷயம். ஸோ, அதனால நீங்க ஓவர் ஸ்பீடிங் பண்ணாதீங்க. ஹெல்மெட் போட்டுட்டு ஹெல்மெட், நார்மல் க்ளவுஸ், நார்மல் ஷூஸ் போட்டு சேஃபா எங்க போனாலுமே போங்க.
என்ன வேணா ஆகலாம். டக்குன்னு நாய் உள்ள வரும். டக்குன்னு இந்த மாதிரி வேகமா போறவங்க உள்ள வருவாங்க. ரோட் லைஃப் அப்படிங்கிறதே ஒரு ரிஸ்கியான ஒரு லைஃப். நம்ம ஒழுங்கா போனாலும் இன்னொருத்தன் வர்றதுல தான் நம்ம லைஃபே அடங்கி இருக்கு. அதுதான் ஒரு ரோட் லைஃப் இஸ் ஒரு ரிஸ்கியான லைஃப். அதுக்குள்ள நம்ம போறோம்னாலே அது அவ்வளவு ரிஸ்கஸ் இருக்கு. அதனால சேஃபா போங்க. எங்கிருந்து யார் வேணா லெஃப்ட் ரைட் பார்க்காம டக்குன்னு உள்ள ஒருத்தவங்க வருவாங்க. முன்னாடி போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு பிரேக் அடிப்பாங்க. ஏன்னா நமக்குமே இதெல்லாம் நடந்திருக்கு. நாய் குறுக்கால வந்து விழுந்திருக்கும். இந்த மாதிரி வேகமா போறவங்க வந்து நம்ம மேல அடிச்சிருவாங்க. நானுமே ஈவன் நிறைய சண்டையெல்லாம் போட்டிருக்கேன். ரோட் ரேஜ் வேகமா வந்து இப்படி முட்டுற மாதிரி twist போயிடுவானுங்க. அடிப்பாங்களா? யாரா நீங்க? நாங்க ப்ரொஃபஷனலா ரைட் பண்றவங்க. பட் அது வந்து நாங்க வந்து இந்த ஸ்ட்ரீட் ரேசர்ஸ் கிடையாது. நாங்க ரைடர்ஸ். அது அப்படி மாத்தி வந்துருச்சு. பட் ஈவன் தான் நான் ஸ்பீடிங் பண்ணக்கூடிய பையன் தான். இல்லன்னு நான் என்னைக்குமே நான் சொல்லியிருந்திட மாட்டேன். ஆனா அதுக்குன்னு அப்படிலாம் ரேஸ் போட்டுட்டுலாம் நாங்க என்னைக்குமே போனது கிடையாது. இல்லங்க, அஜித் சார் என்னைக்குமே வந்து என்ன மாதிரி வந்து ஸ்பீடா ஓட்டுங்க, ரோட்ல ஓட்டுங்கலாம் சொன்னதில்ல. அவரு வேற எங்கேயோ ட்ராக்ல ஓட்டுறாரு. ஆனா அஜித்தை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இவங்க இதை தப்பா புரிஞ்சுட்டு ரோட்ல வந்து நான் தலை அவங்களோட தப்பு இல்ல. அவரோட தப்பு இல்ல. அதான் இவங்களோட பசங்களோட தப்புன்னு தப்பு. சொல்றேன். அததான் சொல்றேன். அதான் இவங்களோட தப்பு தானே. நீங்க அதுதான் எந்த விஷயத்தை எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லி இருக்கு. நல்ல விஷயங்கள் எடுத்துருங்க. கெட்ட விஷயங்களை எப்பவுமே விட்டுருங்க. வாழ்க்கையே அப்படிதாங்க. And படத்துல சிகரெட் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்துட்டு சிகரெட் அடிக்க கூடாது. அது தப்பு. அது படம். அது சும்மா எல்லாம் டம்மி. ஆனா இது ரியல். லங்ஸ் கேன்சர் வரும், ஹார்ட் அட்டாக் வரும். ப்ளீஸ். yeah, nice. So இது நீங்க சொன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் பேர் போய் சேர்ந்தா கூட வந்து நல்ல விஷயம் தானே. ம். So இல்ல. கண்டிப்பா எல்லாருக்குமே போய் சேர்ந்து சேரணும். எல்லாருமே நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும். ஓகே, சரி. எனக்கு ஒரு ஃபேன் மொமெண்ட் இருக்கும்ல. ம். உங்கள மாதிரியே மோட்டோ விளாகிங் நிறைய பேர் பண்றாங்கல்ல தமிழ்ல. அதுல உங்களுக்கு யாரா ரொம்ப பிடிக்கும், நீங்க அவங்கள விரும்பி பார்ப்பீங்கன்னா அது மாதிரி யாருன்னு சொல்லுங்க. மோட்டோ விளாகிங்ல ரொம்ப 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 விரும்பி பார்க்கக்கூடியது பார்த்தியை நான் முன்னாடி பார்த்துட்டு இருந்தேன். ஓகே பார்த்தி பைக் ரைடர் ஓகே அப்படின்னு ஓகே. சொல்லி ரொம்ப பிடிக்கும். விக்னேஷ் பிடி ம் ம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா லடாக் வீடியோ சூப்பரா ம் இருக்கும். ம். அதுக்கப்புறம் ஆஹ், செரி அண்ணாவோட செரி vlogs. சிவமோகால வந்து அவரோட பைக்கை உடைச்சிட்டாங்க. எனக்கு ம். சரியான கடுப்பு. அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்காக ஒரு வாய்ஸ் கொடுத்துருந்தேன் நான் என்னோட வீடியோஸ். ஞாபகம் இருக்கு. ம். அதுக்கப்புறம் அது மோட்டோ விளாகிங்னாலே எல்லா வீடியோஸுமே பார்ப்பேங்க நானு. எல்லாத்தையும் பாப்பீங்க. எல்லா வீடியோஸுமே Nice, பார்ப்பேங்க. nice. சரி. அப்புறம் இன்னும் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம். சோ நோ லிஸ்ட் எல்லாருமே நீங்க பாப்பீங்க. எல்லாருமே பார்ப்பேன் நானு. Fine. சோ படம் என்னைக்கு ப்ரோ ரிலீஸ் ஆகுது? 28ஆம் தேதி release ஆக போகுது. 28ஆ? நம்ம எல்லா படமும் வந்து ரிவ்யூ பண்ணுவோம் நாங்க. சோ எங்களோட சார்பிலையும் படம் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ கண்டிப்பா பண்ணலாம். ரிவ்யூ பண்ணுங்க. ட்ரெய்லர் பாத்தீங்களா எப்படி இருந்தது? என்னால ப்ராமிசிங்கா இருக்கு. அதாவது டிடிஎஃப் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன இருந்துற போகுது என்ன இருந்துற போகுது? எக்ஸாக்ட்லி. I'll be very honest with you, okay? I'm not like யா. ஆனா ஓகே இட் வாஸ் நைஸ். ஓகே, இந்த படம் போய் பார்த்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். யா டி-ஷேப் நடிச்சிருக்காப்ல எப்படி நடிச்சிருக்கா பார்க்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஐபிஎல் இந்தியன் பீனல் லா கரெக்டா Yeah, ஒரு Indian முக்கியமான penal law. விஷயத்த வந்து பேசியிருக்குன்னு நினைக்கிறேன் படம். ஸோ அதனால ஒரு கியூரியாசிட்டியோட போய் நீங்க பார்த்துட்டு என்னோட ரிவ்யூ மட்டும் உங்களோட இல்லாம ஹானஸ்டான ரிவ்யூ வில் மீட் அகைன். யா ஆஃப் கோர்ஸ். சரியா ப்ரோ? கங்க்ராட்ஸ் ப்ரோ. யா தேங்க் Happy யூ for சோ மச். ப்ரிவியூ ஷோக்கு இன்வைட் பண்ணிருந்தேன். முன்னாடி நீங்க வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்க. அடுத்த நாள் டக்குன்னு சரி போடுங்க. ப்ரோ சரி ப்ரோ சரி ப்ரோ. See you soon bro. See you soon. கண்டிப்பா. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். அது நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறேன். நீங்க ஒருத்தங்கள தப்பா பாக்குறீங்கன்னா அவங்க தப்பானவங்கன்னு மட்டும் கிடையாது. நீங்க கொஞ்சம் நல்லா என்னதான் இருக்கு நீங்க ஒரு 30 செகண்ட்ஸ்ல பார்த்துட்டு ஒருத்தங்களை நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டு போயிடுவோம். அது கிடையாது. நீங்க ஜஸ்ட் அவங்களோட ஃபுல் வீடியோ பாத்தீங்கன்னாலே எது உண்மைன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். எனக்கு சொல்றீங்களா? அவங்க சொல்ற மாதிரி ரெண்டு எனக்கு பேத்துக்கு சொல்றீங்களா? 2 பேத்துக்கு தான் சொல்றேன் நானு. இல்ல அது no one is perfect. யா We are not God. We are not angels. we are humans bro. ஆனா, எப்படி நம்ம பெர்ஃபெக்ட்டா இருப்போம்? தப்ப கண்டிப்பா ஏதாவது ஒரு டிஃபெக்ட் ஏதாவது பண்ணியிருந்தனா அதை ரெக்டிஃபை பண்ணி ஒத்துக்கிட்டு ஒரு ஹம்பிள் ஹியூமனா க்ரோ ஆகி போறது தான் அவ்வளவுதான் நானும் சொல்றேன். அதனால தான் நான் சொன்னேன் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் கூட மேபி கம்மியா இருந்திருக்கு. படத்துல சொல்றீங்களா? ஆமா. அதெல்லாம் ஸ்கோப் ஆஃப் இம்ப்ரூவ்மென்ட் வரும்யா. அதுதான் அந்த மிஸ்டேக்ஸ் நான் அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த படத்துல நான் பண்றேங்கறல. அந்த மாதிரி எல்லா நம்மளோட லைஃப்ல பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸை நம்ம கரெக்ட் பண்ணி போனா லைஃப்ல பெரிய ஆள் ஆகலாம். நான் சீரியஸா சொல்றேங்க. 10th இருந்து கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ வந்து படம் நடிக்கிற அளவுக்கு வந்து நின்றுருக்கேன். 10th இருந்து நான் கரெக்ட் பண்ணிருக்கேன். இப்போ டே 1ல இருந்து நீங்க கரெக்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா என்னோட நோட்ஸ்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ என்னோட கேரக்டர்ல என்னென்னலாம் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் பாருங்களேன். என்னங்க லிஸ்ட் இவ்வளவு பெருசா இருக்கு? என்ன டேட்ல போட்டிருப்பேன். இது 11 நவம்பர். இன்னைக்கு டேட் என்ன ஆயிடுச்சு? ஒரு மாசம் இல்ல 11 நவம்பர்னா அப்ப இது ரீ அப்டேட் பண்ணிருக்கேன். நோ கடன், நோ நியூ ஆக்சஸரீஸ். அது ஃபைனான்ஸ் ஐடியா. கீழ கேரக்டர் சேஞ்ச் சொல்லி காட்ட கூடாது. முடிஞ்ச உதவி செய்ய பலன் எதிர்பார்க்க கூடாது. வருண் டாக்ஸ் வீடியோஸ் ரெகுலரா பார்க்கணும். முதல்ல ஒரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணு. சூப்பர்யா. மறக்காம 22ஆம் தேதி படம் பார்க்கணும். நைஸ். நல்ல மேட்டர். 10th இருந்து நான் மாத்திட்டு வந்துட்டு இருக்கேன். ஸ்டில் மாத்திக்கிட்டே தான் இருக்கேன். லைஃப்
கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாத்திக்கிட்டு என்ன நான் வந்து ஷேப் பண்ணிக்கிட்டே தான் போவேன். அதே மாதிரி நீங்களும் ஷேப் பண்ணி லைஃப்ல ரொம்ப பெரிய ஆளா வரணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட மனசார ப்ரே பண்ணிக்கிறேன். அதுவும் நான் ப்ரே பண்ணா மேனிஃபெஸ்ட் பண்ணா உடனே நடந்துரும். அப்ப நான் கொஞ்சம் சீக்கிரம் பணக்காரன் ஆகணும் கொஞ்சம் ப்ரே பண்ணுங்க. நான் உண்மையா ப்ரே பண்றேன். தேங்க்யூ யா தேங்க் யூ சோ மச்ண்ணா.